عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் ஈதுகா திடலிலே பெருநாள் தொழுகைக்காக ஒருமித்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் குறிப்பாக ஈதுல் அல்ஹா தொழுகைக்காக திடலிலே ஒருங்கிணைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதற்கட்டமாக ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மற்றும் SIO சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு, GIO இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு மற்றும் ஜமாத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்கள், குறிப்பாக மஸ்ஜிதுல் இஹ்சான், மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் அல்ஹாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் நம் நாட்டுக்கும் இந்த நாளின் எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக தந்தருள்வானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லா புகழும் அவனுக்கே உரியதாகும். இந்த தக்பீர்களை முழங்கிக் கொண்டு இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தினர் பெருநாள் கொண்டாட்டங்களை உலகம் முழுவதும் கடைபிடித்து வருகிறோம். இதற்கு முன்னால் ஈகை திருநாள் என்கிற நோன்பு பெருநாளின் பொழுது முதல் பிறை கண்டதிலிருந்து பெருநாள் தொழுகை தொடங்குகிற வரையிலும் தியாக திருநாளாகிய இந்த திருநாளின் பொழுது துல்ஹஜ் பிறை 9 அரஃபா தினத்திலிருந்து அரஃபா தினத்தினுடைய சுபுகு தொழுகை முதல் துல்ஹஜ் பிறை 13ஆம் நாள் அசர் தொழுகை முடிகிற வரையிலும் இந்த தக்பீர் இடைவிடாமல் தொடருகிறது. அன்பானவர்களே, புது துணிகளும் பிரியாணிகளும் இல்லாமல், உணவு பதார்த்தங்கள் இல்லாமல் நம்மால் பெருநாளை கொண்டாட முடியும். நம்மிலே சிலரது பெருநாட்கள் அப்படி கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. புத்தாடையும் உணவுகளும் இல்லாமல் பெருநாளை கடந்து கொண்டிருப்பவர்கள் உலகம் முழுவதும் நம் சமுதாயத்திலே உண்டு. ஆனால் இந்த பக்திமயமான தக்பீர் முழக்கங்கள், அது எழுப்புகிற உள்ள கிளர்ச்சிகளை, அதனுடைய இனிமையான ராகங்களை, அதன் மகிழ்ச்சியை அனுபவிக்காமல் யாராலும் பெருநாளை கொண்டாட முடியாது. அப்படி யாராவது பெருநாளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் தக்பீர் முழக்கத்தினுடைய உள்ளடக்கங்களையும் அதனுடைய உயிரோட்டங்களையும் புரிந்து கொள்ளாமல் ஒருவருடைய வாழ்க்கையில் பெருநாள் கடந்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் இஸ்லாமிய பெருநாள் அல்ல. அது வெறும் உலகியல் உல்லாசங்களை அனுபவிக்கிற உணர்வு மட்டும்தான். தக்பீர் தான் பெருநாளினுடைய முத்திரை வாக்கியம். தினசரி 5 வேளைகளிலும்
பள்ளி வாசல்களினுடைய மினாராக்களிலிருந்து உயர்ந்து வருகின்ற பாங்கோசைகளிலும் தொழுகைகளிலும் நிரந்தரமாக தொடர்ந்து ஒலிக்கின்ற அல்லாஹு அக்பர் என்கிற மகத்தான வாசகம்தான் பெருநாள் தக்பீர்களினுடைய பிரதானமான உள்ளடக்கமும். ஆனால் அன்பானவர்களே, சில வாசகங்களை நாம் கேட்டு கேட்டு பழகி விடுகிற பொழுது அந்த வாசகங்கள் நம்மிடத்தில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறது இல்லை, பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துறது இல்லை. தொடர்ந்து சில வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிற பொழுது அதனை அனிச்சையாக கடந்து சென்று விடுகிறோம், கேஷுவலாக அதனை கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் இந்த அல்லாஹு அக்பர் என்கிற முழக்கம் இருக்கிறதே, அது அப்படி அனிச்சையாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாசகம் அல்ல. நம்மில் ஒவ்வொருவரும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சிப்பிக்குள் மறைந்திருக்கக்கூடிய முத்தை போல, விலை மதிப்பில்லாத மூலத்தை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு கருத்து பிரபஞ்சம் தக்பீர்களுக்குள் அடங்கி இருக்கிறது. ஒரு மோமினுடைய வாழ்க்கையை பற்றிய முழுமையான கண்ணோட்டம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால், ஒருவன் மோமினாக இருந்தால், ஒரு முஸ்லிமாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கத்திலே நமக்கு வரையறை செய்து தரப்பட்டிருக்கிறதே, அந்த வாழ்க்கை கருத்தோட்டமே இந்த தக்பீர்களுக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த தக்பீர் எந்த பொருளை சொல்லுகிறதோ அந்த பொருள்தான் ஒரு மோமினுடைய வாழ்க்கை. இந்த தக்பீருடைய உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு மோமினாகவே இருக்க முடியாது. அதுதான் ஈதுல் அல்ஹாவின் பொழுதும் பெருநாள் தொழுகைகளிலே நாம் சொல்லுகிற தக்பீர்களின் பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வை பற்றிய உறுதியான நம்பிக்கையை, ஈமானை ஒரு மோமினுடைய மனசுக்குள்ளே அழுத்தமாக அடையாளப்படுத்துகிற வாசகம். அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தையும் கருத்தையும் புரிந்து கொண்டு அதனை உள்ளச்சத்தோடு உளப்பூர்வமாக உயிரோட்டத்தோடு சொல்லுகிற பொழுது அதி அற்புதங்கள் நிகழும் என்பது வரலாற்று உண்மை. நாம் அந்த வாசகத்தை அனிச்சையாக கடந்து விடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களே இல்லை. அற்புதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாற்றங்களே இல்லை. இதை பற்றி அகில உலக பேரறிஞர்கள் ஒருவர் டாக்டர் முஸ்தபா அஸ்ஸிஃபாயி அவர்கள் இப்படி சொல்லுவார்: முஸ்லிம்களுடைய நாவுகள் தக்பீர் முழங்குவதைப் போல அவருடைய இதயங்களும் தக்பீர்களை முழங்கி இருந்தனவென்றால் வரலாற்றின் போக்கையே முஸ்லிம்கள் மாற்றியிருப்பார்கள். முஸ்தபா சிஃபாயி சொல்லுவார், அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்கிற இந்த முழக்கம் அவனை தவிர மற்றவை அனைத்தும் அற்பமானது, சிறியது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை என்கிற தௌஹீது கலிமாவினுடைய இன்னொரு விளக்கம் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்று மனப்பூர்வமாக மொழியக்கூடிய நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுக்கு எதிரான எல்லா சக்திகளிடமும் தனி மனிதர்களிடமும் காட்டுகிற பணிவை, சக மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை அறுத்தெறிவதற்கு கடமைப்படுகிறான். அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்பது ஒரு மோமினுடைய நம்பிக்கையாக இருக்குமானால் அந்த நம்பிக்கைக்கு முன்னால் இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்தினுடைய அத்துணையும் சிறியது என்கிற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மோமின் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னுடைய நிலை, தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய இருப்பு, தன்னுடைய தனித்துவம், தன்னுடைய அச்சம், தன்னுடைய பயமில்லாமை, தனக்கான பாதுகாப்பு, தனக்கான தண்டனை எல்லாமே அல்லாஹ்வினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டது என்கிற கருத்தை சொல்லுகிறான் அல்லாஹு அக்பர் மூலமாக. உலகத்தினுடைய எந்த ஒரு சக்தியாலும் அந்த நம்பிக்கையிலே ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்கிற உறுதியான உணர்வோடு தான் நாம் தக்பீர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் மீதான இந்த நம்பிக்கை இருக்கிறதே, இது மனசில் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் உலகம் மிக சின்னதாக தெரிய ஆரம்பித்துவிடும். நமக்கு இப்போ உலகம் பெருசாக இருக்குது, உலகத்தினுடைய இன்பங்கள் பெருசாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை.
அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை வாயளவில் மட்டுமே சொல்லுகிறோம் என்று பொருள். அல்லாஹுதான் மிக பெரியவன் என்கிற இந்த வாக்கு மூலம் அல்லாஹ் தவிர வேறு எதற்கும் பயப்படாத ஒரு மனநிலையை தர வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத ஒரு உணர்வை ஊட்ட வேண்டும். எல்லா ஆற்றலும் கொண்ட மகத்தான அல்லாஹ்வினுடைய நெருக்கம் இருக்கும் பொழுது ஒரு மோமின் வேறு யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ் அக்பருக்குள்ள அதுவும் இருக்கிறது. அவன் மட்டும் நமக்கு உதவி செய்து விட்டால் பிறகு யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. அவன் உதவி செய்யவில்லை என்றால் பிறகு எவருடைய உதவியால் நமக்கு எந்த பயனும் இல்லை. இதுதான் அல்லாஹு அக்பருக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய கருத்து. நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். திருக்குரான் ஷரீஃபிலே 26வது திருக்குரான் ஷரீஃபிலே 3வது அத்தியாயத்திலே 159 160வது வசனம். நாம் இந்த பெருநாளை உயிரோட்டத்தோடு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், இந்த பெருநாளினுடைய நலன்கள் அபிவிருத்திகள் நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்கிற அந்த வாக்கு மூலத்திற்குள் அடங்கி இருக்கக்கூடிய கருத்தை இந்த வசனத்தின் பின்னணியிலும் சில சம்பவங்களின் பின்னணியிலும் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டா அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் தன்னை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். இன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாகில் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. வையஹுதுல்கும், மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டாலோ ஃபமன் அல்லதி யன்சுருக்கும் மின் பாதிஹி, அவனுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் வேறு யார் இருக்க முடியும்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், எனவே வாய்மையான உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எல்லோரும் அல்லாஹுவையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் என்பது இல்லை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்குமானால், நம்முடைய சிந்தனையாக இருக்குமானால் அதற்குள் இந்த கருத்து வர வேண்டும். இதுதான் அல்லாஹு அக்பர் என்கிற முழக்கத்தினுடைய, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற வாக்கு மூலத்தினுடைய நம்பிக்கையினுடைய பலன். இந்த உறுதியான நம்பிக்கை எப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தியது என்பதை எடுத்து சொல்லுகிற வரலாற்று நிகழ்வுகள் குர்ஆனில் நிறைய உண்டு. நான் வாய்ப்பு குறைவு காரணமாக 1-2 மட்டும் சொல்லி முடிக்க நாணுகிறேன். முதல் நிகழ்வு, ஃபிரௌன் அவனுடைய படையினரிடமிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியிலே பனூ இஸ்ராயில் சமுதாயத்தவர்கள் செங்கடலினுடைய கரையை அடைகிறார்கள். கண்களுக்கு முன்னால் ஆர்ப்பரிக்கக்கூடிய பிரம்மாண்டமான கடல், முதுகுக்கு பின்னால் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கும் எதிரிகள். தப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இதோ இப்பொழுது நாங்கள் பிடிபட்டு விடுவோம், தப்பிக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் அன்றைய பனு இஸ்ரவேல் என்கிற மூசா நபியினுடைய முஸ்லிம் சமுதாயம் நினைத்தார்கள். ஃபலம்மா தரஅல் ஜமான், 2 கூட்டத்தினர்களும் ஒருவரை ஒருவர் கண்டு கொண்ட பொழுது, கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கூன், மூசாவினுடைய தோழர்கள் திண்ணமாக நாம் பிடிபட்டு விடுவோம் என்று கூக்குரலிட்டார்கள். ஆனால் மூசா நபி ஆசுவாசப்படுத்தினார், அமைதிப்படுத்தினார். கால கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், ஒருபோதும் அப்படி நடக்காது, நாம் பிடிக்கப்பட மாட்டோம். ஒருபோதும் நீங்கள் நினைப்பது போல, நீங்கள் கூக்குரலிடுவது போல, நீங்கள் பயப்படுவது போல நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்ன மஇ ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான். சயஹ்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். எப்பேற்பட்ட சூழ்நிலை பாருங்கள். முன்னால் உயிரை கொல்ல தயாராக இருக்கும் கடல், பிரம்மாண்டமான கடல், உள்ள இறங்கினா சாவுதான் நிச்சயம். பின்னால் திரும்பி பார்த்தால் எதிரிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூசா நபியினுடைய நம்பிக்கை, மூசா நபியினுடைய உறுதியான ஈமான் எப்படிப்பட்ட வார்த்தையாக வெளிப்படுகிறது? இன்ன ரப்பி சயஹ்தீன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டத்தான் செய்வான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அந்த உறுதியான நம்பிக்கை,
அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை என்ன அதிசயத்தை நிகழ்த்தியது என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் அதனை இப்படி கூறுகிறான், மூசா, நாம் மூசாவுக்கு அறிவித்தோம், அனிதிரிப் பிஅஸாக்கல் ஹஜர், மூசாவே உம் கையில் இருக்கக்கூடிய தடியால் கடலை அடியுங்கள். ஃபன்ஃபலத், உடனே கடல் பிளந்து விட்டது. ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், அந்த கடலினுடைய ஒவ்வொரு பகுதியும் மாபெரும் மலை போல நகர்ந்து விட்டன. வஅஸ்லஃப்னா சம்மல் ஆஹரீன், அதே இடத்திற்கு இரண்டாவது கூட்டத்தினரையும் நாம் நெருங்கி வரச் செய்தோம். வஅன்ஜைனா மூசா வமன் மஅஹு அஜ்மஈன், மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம். சும்மா அகரக்னல் ஆஹரீன், பிறகு மற்றவர்களை மூழ்கடித்து விட்டோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தும் வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், இதிலே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய சான்று இருக்கிறது. ஆனாலும் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் வலிமை வாய்ந்தவன், கிருபையுடையவன் என்று அந்த வசனம் முடியும். 26வது அத்தியாயத்தின் 61 முதல் 68 வரையான வசனம். எப்பேற்பட்ட நம்பிக்கை, எவ்வளவு பெரிய அதிசயத்தை நினைத்தது. குர்ஆனிலே படிக்கிற பொழுது ஒரு கதையை போல கடந்து செல்லக்கூடிய சம்பவம் அல்ல இது. அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கை. எந்த தக்பீரை சொல்லிக்கொண்டு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த தக்பீர் முழக்கத்துக்குள் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டதனுடைய விளைவை மூசா நபியுடைய சமுதாயத்தவர்களும் அனுபவித்தார்கள், நிதர்சனமாக அனுபவித்தார்கள். ஒரு சம்பவம், இதை சொல்லி நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகிற வழியிலே சவுர் குகையிலே தங்கியிருந்த பொழுது நடந்த சம்பவம். எத்தகைய சூழ்நிலை அது! அந்த சூழ்நிலையையும் இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்திய அரசியல் பின்னணியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அச்சமான சூழ்நிலைகளையும் ஒப்பீடு செய்து விளங்க வேண்டிய சம்பவம் அது. ஒப்பீடு செய்து விளங்க வேண்டிய சம்பவம் மட்டுமல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய சம்பவம், பாடம் பெற வேண்டிய சம்பவம் அது. இன்றைக்கும் நமக்கு அதுதான் தேவையாக இருக்கிறது. குகைக்கு வெளியே சில அடி தூரத்திலே எதிரிகள், அவர்கள் கொஞ்சம் குனிந்து பார்த்தாலும் போதும், உள்ளே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கியிருப்பது, ஒளிந்திருப்பது தெரிந்துவிடும். மனசு திக்கு திக்கென்று அடித்துக் கொள்ளக்கூடிய நேரம், சப்த நாடிகளும் ஒடுங்கி போய்விடும்படியான நேரம், குடல் தொண்டை வரைக்கும் எகிரி விடும்படியான நேரம், தொண்டை வறண்டு போய் நாக்கு ஒட்டி கொள்ளும்படியான நேரம், எப்பேற்பட்ட தைரியசாலியும் நடுங்கி விடுகிற சந்தர்ப்பம். அந்த சூழ்நிலை என்பது இப்படி மட்டும் யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை அல்ல. ஒரு கால் அந்த எதிரிகள் மட்டும் குனிந்து பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் நபிக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல ஆபத்து, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். குறைந்தபட்சம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்வது தடைபட்டிருக்கும். அப்படி தடைபட்டிருந்தால் இறை மார்க்கமே தடைபட்டிருக்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்த சூழ்நிலையிலே நாம் இருந்திருந்தால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மேலே சொன்ன அத்துணை வகையான சூழ்நிலைகளையும் நாம் அனுபவித்திருப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுபவித்தார்கள். கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாலும் உயிர் போய்விடும் அபாயம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். எப்பேற்பட்ட நம்பிக்கை, எப்பேற்பட்ட சந்தர்ப்பம், எப்பேற்பட்ட சூழ்நிலை! அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உறுதியான நம்பிக்கை வைத்ததனுடைய பலன் என்னவாக இருந்தது? அதுவும் ஒரு அதிசயமாகத்தான் இருந்தது. அதனை அல்லாஹ் இப்படி சொல்வான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அப்போது அல்லாஹ் அவருக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை, நிம்மதியை இறக்கி அருளினான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, உங்களுடைய பார்வைக்கு தென்படாதிருந்த படைகளின் மூலமாக அவருக்கு உதவி செய்தான். வஜஅல கலிமத்தல்லதீன கஃபரு ஸுஃபுலா, இறை நிராகரிப்பாளர்களுடைய காஃபிருடைய வாக்கை தாழ்த்தினான். வ கலிமத்தல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வாக்கு தான் மேலானதாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்கிற வாக்கியம் தான் மேலானதாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற வாக்கு தான் உயர்ந்தது. வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்று அல்லாஹ் சொன்னான். 9வது அத்தியாயத்தின் 40வது வசனம்.
அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களை, இன்னும் இந்த வாசகத்தினுடைய கருத்து அதிசயத்தை நிகழ்த்திய சம்பவங்கள் ஏராளமாக உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம் கடைசியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அல்லாஹு அக்பர் என்கிற முத்திரை சொல்லினுடைய கட்டாயமான எதிர்பார்ப்பு இவைகள்தான். மற்றவைகளை விட அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படுகிற துன்பங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் இந்த வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை, அதனுடைய விவகாரங்களை தன்னுடைய விருப்பப்படியோ, நாட்டு பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலோ, அல்லது பாரம்பரிய வழக்கத்தின் அடிப்படையிலோ, அல்லது மனிதர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையிலோ நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தக்பீர் முழக்கம் என்பது உயிரோட்டத்தை இழந்த வாய்ஜாலங்கள் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தக்பீர் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம்கள் பல நூற்றாண்டுகளாக வெறும் வார்த்தையால் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கத்தினுடைய உயிரோட்டம் இல்லாத தக்பீரினுடைய விளைவைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாவினால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் வாழ்க்கையாலும் அல்லாஹ்வை புகழ்வதற்கு, அவனுடைய ஆதிக்கத்தை, அவனுடைய ஆளுமையை ஏற்றுக்கொள்வதற்கு முஸ்லிம் சமுதாயம் தயாராக வேண்டும். தக்பீர் முழக்கங்களின் மூலமாக அப்படி தயாராகிற சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நிகழும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய அந்த கூற்றை முடிவாக வைத்து இந்த ஈதுல் அத்ஹா உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். லகது குன்னா அதில்லா, நாம் ஒரு இழிந்த சமுதாயமாக இருந்தோம், தாழ்ந்த சமுதாயமாக இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கினான். இஸ்லாம் தான் நம்முடைய கண்ணியம், இஸ்லாம் தான் நம்முடைய பெருமை, இஸ்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை, இஸ்லாம் தான் நம்முடைய நம்பிக்கை. இந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான் நமக்கு கண்ணியம் கிடைக்க முடியும். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கினான். வஇதபதகைனல் இஸ்ஸத ஃபீ கைரிஹி, இந்த கண்ணியத்தை இஸ்லாத்தை விட்டு வேறு ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒன்றில் தேடினோம் என்று சொன்னால் லஅல்லனல்லாஹ், அல்லாஹ் நம்மை வழிகெடுத்து விடுவான். இஸ்லாம் ஒன்றே நமக்கான தீர்வு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, தியாக திருநாளினுடைய ஒட்டுமொத்த மதிப்பும் அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர் ஒலியிலே குவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான அச்சமின்மையினுடைய முத்திரை சொல் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியவனுக்கு பயம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கக்கூடாது. இதுதான் அல்லாஹு அக்பர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு. எகிப்தினுடைய அன்றைய ஆட்சியாளர்களான நம்ரூத், ஃபிரௌன் முதல் இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ட்ரம்பிலிருந்து இஸ்ரேலினுடைய அதிபர் முதல் இந்தியாவினுடைய மோடி வரைக்கும் அனைவருமே அல்லாஹுக்கு முன்னால் அற்பமானவர்கள், சிறியவர்கள் என்கிற கருத்தை சொல்லுகிற வாசகம் அல்லாஹு அக்பர். அல்லாஹுவே மிக பெரியவன். எவருக்கும் அஞ்சாமல் எல்லா குடிமக்களையும் ஆன்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக முன்னெடுத்து செல்வதற்கு இன்றைக்கும் உரிய வாசகம், அரசியல் கோஷம், அரசியல் முழக்கம் அல்லாஹு அக்பர் என்கிற முழக்கம்தான். அதனை உரத்து சொல்வோம், நாவினால் மட்டுமல்ல உள்ளத்தாலும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தினுடைய பொருளை நம்முடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தி அருள்வானாக. அந்த தக்பீரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. அந்த தக்பீர்களின் மூலமாக வரலாற்றிலே என்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததோ, அதிசயங்கள் நிகழ்ந்ததோ, அதனையும் அல்லாஹ் நம் வாழ்க்கையிலும் நிகழ்த்தி காட்டுவானாக என்கிற உளமார்ந்த பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ருர் ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன்.
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஊஸீக்கும் இபாதல்லாஹி வ இய்யாய அவலம் பித்தக்வல்லாஹ் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன் வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸுனல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா யு'மரூன் வ قال تعالى ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون وقال تعالى هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على خاتم النبيين محمد وعلى الخلفاء الراشدين المهديين أبو بكر الصديق وعمر الفاروق وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعلى أزواج النبي الأمهات المؤمنين وعلى سائر الصحابة والتابعين ومن تبعهم إلى يوم الدين رضوان الله تعالى عليهم أجمعين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم وخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله تعالى أعلى وأكبر والله يعلم ما تصنعون بالعالمين اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين يا الله எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் விசாலமாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களுக்கும் எங்களுக்கும் கேள்வி கணக்கை லேசாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் அவருடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் சுவன பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கபர்களையும் அவருடைய கபர்களையும் நரக படுகொலியிலிருந்து காப்பாற்றி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை உன்னிடத்திலே கேட்கிறோம் நிறைவேற்றி தந்தருள்வாயாக உன்னை தவிர எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிலே பொருளாதார சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரணத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகளால் சிக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷிஃபாவை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய குர்பானிகளை ஏற்றுக்கொள்வாயாக அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உன்னுடைய பெரும் கருணையினால் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் தொழில் வியாபாரங்களிலே பொருளாதார சிரமங்களை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழிலிலும் வியாபாரத்திலும் அபிவிருத்தியை தந்தருள்வாயாக எங்களுடைய வியாபாரங்களிலும் வருமானத்திலும் எங்களுடைய வீடுகளிலும் பரக்கத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் பொறாமைக்காரர்கள் தீயவர்கள் அரசியல் சூழ்ச்சிகளிலிருந்து எங்களையும் எங்கள் சமுதாயத்தவர்களையும் காப்பாற்றி அருள்வாயாக யா அல்லாஹ் உலகத்திலும் எங்களுடைய தேசத்திலும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான நிவாரணத்தை தந்தருள்வாயாக விடுதலையை தந்தருள்வாயாக குறிப்பாக பலஸ்தீன் கஸா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை வளர்ச்சியை அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் அவருடைய கைகளை உன்னுடைய படையினர் மூலமாக உறுதிப்படுத்தி அருள்வாயாக வலிமைப்படுத்தி அருள்வாயாக பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்திய சமுதாயத்திலே அமைதியை ஏற்படுத்தி அருள்வாயாக யாரெல்லாம் இந்தியாவிலே கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அனைத்து சமுதாய மக்களுக்கும் அந்த கொடுமைகளிலிருந்து விடுதலையை தந்தருள்வாயாக சமுதாய மீட்சியை தந்தருள்வாயாக உயர்ந்த வாழ்க்கையை தந்தருள்வாயாக நேர்வழியை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்திய முஸ்லிம்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய எல்லா வகையான அடக்குமுறைகளிலிருந்தும் அவர்களை விடுவித்தருள்வாயாக
எங்களுடைய வக்ஃப் சொத்துக்களை காத்தருள்வாயாக. எங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பை தந்தருள்வாயாக. உன்னுடைய பெயர் முழங்கப்படுவதற்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. வழிபாடுகளை நிறைவாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வாயாக. தொழுகையின் மூலமாக வரக்கூடிய மாற்றங்களை எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் குடும்ப உறுப்பினர்களிலும் தந்தருள்வாயாக. எங்களுடைய சமுதாயத்தினர்களையும் தொழுகையாளியாக ஆக்கியருள்வாயாக. நிரந்தரமான தொழுகையாளியாக ஆக்கியருள்வாயாக. தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வாயாக. எல்லா இபாதத்துகளையும் நிறைவாக செய்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து எங்களுடைய மஹல்லாக்களிலிருந்து எங்களுடைய குடும்பங்களிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் காத்தருள்வாயாக. ஹஜ்ஜை மக்பூலாக ஹஜ்ஜை மபரூராக ஆக்கியருள்வாயாக. எங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நோய் நொடிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷிஃபாவை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களிலே யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருளாதார வலிமையை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் அநியாயமான முறையிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலையை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே மௌத்தாகி போனார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே மன்னிப்பையும் மகத்தான வெற்றியையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் தங்களுடைய உறுப்பினர்களை இழந்தார்களோ அவர்களுக்கு அழகிய பொறுமையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்பானிகள் போன்ற ஏராளமான இபாதத்துகளின் மூலமாக சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. குர்பானியினுடைய நோக்கம் எதுவோ அதனை எங்கள் சமுதாயத்திலும் பிற சமுதாயங்களிலும் ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. இந்திய முஸ்லிம்கள் மீது ஆட்சியாளர்களுக்கு இரக்கத்தை கருணையை ஏற்படுத்தி அருள்வாயாக. அவர்களுக்கு நேர்வழியை தந்தருள்வாயாக. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்காக நீ அருள் பாலிப்பாயாக. எல்லா வகையான அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. நீதியான அமைதியான ஆட்சியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. சிறந்த ஆட்சியாளர்களை தந்தருள்வாயாக. அந்த ஆட்சியின் மூலமாக எல்லா மக்களும் இந்தியாவினுடைய எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எதை கேட்க வேண்டும் என்கிற அறிவில்லாதவர்களாக குறைந்த மதியாளர்களாக இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீயே அறிந்தவனாக இருக்கிறாய். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா துஆஅனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى அனைவருக்கும் மீண்டும் ஜமாத் இஸ்லாமி மற்றும் அதன் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து துணை நிறுவனங்கள் அமைப்புகள் சார்பாக ஈதுல் அல்ஹா பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈத் முபாரக்.